அனைவருக்கும் நியூஸ் 7 தமிழின் இனிய பெண்கள் தின வாழ்த்துக்கள். இனி தற்போதைய நேரத்தின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து முழுமையான விசாரணை. குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியிடம் இலங்கை அதிபர் சிறிசேனா உறுதி. தமிழகம் புதுச்சேரியில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். 10 லட்சம் மாணவர்கள் எழுதும் தேர்வில் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படை மூலம் கண்காணிப்பு. கன்னியாகுமரியில் சிறுமிகளை கடத்த புதுக்கோட்டை தம்பதி முயற்சி. காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதல் நடத்திய மக்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு அடுத்த மாதத்திற்குள் இடைத்தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து சென்னை ஆர்கே நகர் தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் அத்தொகுதிக்கு 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை ஏப்ரல் மாதத்திற்குள் நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னதாக நாடு முழுவதும் காலியாக உள்ள 3 மக்களவை தொகுதிகள், 12 சட்டமன்ற தொகுதிகளை நிரப்ப தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கவுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 10 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். +2 பொதுத் தேர்வுகள் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12,187 பள்ளிகளை சேர்ந்த 9,94,167 மாணவர்கள் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். SLC தேர்வுக்காக தமிழகம் முழுவதும் 3,371 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் காப்பி அடிப்பதை தடுக்கும் வகையில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அடங்கிய பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 571 பள்ளிகளை சேர்ந்த 51,658 மாணவ மாணவியர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்கின்றனர். அரியலூர், கரூர், நாகை, தஞ்சை உட்பட 8 மாவட்டங்களில் 623 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் தொடங்கி வைத்தார். குடிநீர், பசுமை வீடுகள், பாலங்கள், மின் நிலையங்கள், அங்கன்வாடி கட்டிடங்கள், புதிய பள்ளிகள் உட்பட பல்வேறு நலத்திட்டப் பணிகளை முதலமைச்சர் நேற்று துவக்கி வைத்தார். மொத்தம் 8 மாவட்டங்களில் 623 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு செய்யப்பட்ட 2603 திட்டப்பணிகளை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், காவிரி நீர் கிடைக்காத காலகட்டத்திலும் தமிழக அரசின் செயல்பாட்டால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடிந்ததாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அம்மா அவர்கள் திருச்சி வரும்போதெல்லாம் மகிழ்ச்சி பொங்க வருவார்கள். ஒருமுறை திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் பேசுகின்ற போது, நான் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சி புரிந்தாலும் என் மனம் என்னமோ திருச்சி மலைக்கோட்டையிலேயே சுற்றி சுற்றி வருகிறது என்று மனமகிழ்ந்து மனம் திறந்து பேசினார்கள். இப்போது திருச்சி மண்டலத்திற்கு உட்பட்ட அரியலூர், கரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் மாவட்டங்களில் 623 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2603 திட்டம் பணிகள் தொடங்கி வைப்பதால் தெய்வமாக திகழும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு புகழ் ஓங்கி நிற்கும் என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
தமிழக மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் நடத்திய போராட்டம் விடிய விடிய தொடர்ந்தது. ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் படகிலிருந்த பிரிட்ஜோ கழுத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் பலியானார். மற்றொரு மீனவரான சரவணன் படுகாயமடைந்தார். இதை கண்டித்தும் இலங்கை தூதரகத்தை வெளியேற்ற வலியுறுத்தியும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்த மீனவர் குடும்பத்தினருக்கு அமைச்சர்கள் நேரில் ஆறுதல் கூறினர். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கச்சத்தீவில் மீன்பிடிப்பது நமது உரிமை என்று கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் அதற்கான உரிமையை மத்திய அரசு மீட்டுத் தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல், ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல். அது ஒரு இளைஞர் மீனவர் அவர் வீட்டில் அவங்க பற்றி எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு நெஞ்சில் போய் சுடுறாங்கன்னா கண்டிப்பாக இது யாராலுமே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் நிச்சயமாக. அதனால் எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மீனவர்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம், மீனவர்கள் உணர்வோடு தான் இருக்கின்றோம். மீனவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அத்தனையும் செய்து தருவது தான் நாங்கள் நிச்சயமாக இருக்கின்றோம். ராமேஸ்வரம் மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படை மீது மண்டபம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ கடலில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்றதாக இலங்கை கடற்படை மீது மண்டபம் கடலோர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை மீது CRP-5, 302, 307 ஆகிய பிரிவுகளில் மண்டபம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இலங்கை கடற்படையினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய அரசு முயற்சிக்காவிட்டால் தமிழக மக்களோடு இணைந்து தமிழக அரசும் போராடும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மீனவரை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து பலமுறை மனுக்கள் அளித்தும் மத்திய அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ஜெயக்குமார் கச்சத்தீவை மீட்பதுதான் இப்பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என தெரிவித்தார். மீனவர்கள் பார்த்தீங்கன்னா இது நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அதே போல் அம்மாவும் சரி, எப்போதும் மீனவர்கள் பக்கம்தான். மீனவருடைய அரசு இது. எனவே தான் அந்த அரசு மேலே நம்பிக்கை இருக்க காரணமாகத்தான் முழுமையான அளவுக்கு இதனுடைய பங்கு என்று பார்த்தால் மத்திய அரசு. அதுதான் நான் இங்கே சொல்லுகின்றேன். எவ்வளவு அதிகபட்சமான அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக மீனவருடைய உணர்வு எங்களுடைய உணர்வு. அந்த உணர்வின் அடிப்படையில் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ இன்னும் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம். கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். அதிமுக அரசு நிர்வாக திறமை இல்லாத அரசாக இருப்பதாக விமர்சித்த அவர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழிசை கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்காத திராவிட கட்சிகள் தான் நீட் தேர்வு வேண்டாம் என கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் கல்வியின் தரம் உயர்த்தப்படும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். இலங்கையிடம் கண்டிப்புடனே சொல்லியிருக்கிறோம். எல்லை தாண்டினால் கூட நமது மீனவர்கள் எந்தவித காயத்திற்கும் ஆட்படக்கூடாது, எந்தவித தாக்குதலுக்கும் அவர்கள் ஆட்படக்கூடாது, அவர்கள் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. சென்ற ஆட்சியிலே, காங்கிரஸ் ஆட்சியிலே பல மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் நம் ஆட்சியிலே அது நடக்காது. ஏனென்றால் இலங்கையிடம் நாங்கள் இதை உறுதிப்பாட்டோடு சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி கடந்த 2.5 ஆண்டு காலமாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கைது செய்யப்பட்டார்களே தவிர மீனவர்கள் யாரும் தாக்கப்படவில்லை. இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளான மீனவ மக்களுக்கு நலத்திட்டங்களை வகுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் தாக்கல் செய்துள்ள மனுவில்
இலங்கை கடற்படை கடந்த 1983ஆம் ஆண்டிலிருந்து இந்திய மீனவர்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்களை அரங்கேற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசு எவ்வித கண்டனங்களையும் தெரிவிக்கவில்லை எனவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுநாள் வரை நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கொல்லப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், கொல்லப்பட்ட மீனவர்கள் குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க மத்திய மாநில அரசுகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். எனவே பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு நிரந்தர நிவாரணம் வழங்கும் வகையில் மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்களை வெளிக்கொண்டு வர நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவுள்ளார். எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் ஓபிஎஸ் தலைமையில் அவரது அணியை சேர்ந்தவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்கின்றனர். தமிழகம், புதுவை உட்பட 36 இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பும் ஓபிஎஸ் அணியினர் இதுகுறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என சமீபத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்து மனு அளித்திருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறையில் 2 சிறுமிகளை கடத்த முயன்ற புதுக்கோட்டை தம்பதியை போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகுந்து அவர்களை தாக்கினர். லேபர் காலனியை சேர்ந்த சுடலைமுத்து என்பவரின் 7 வயது மகள் ஜோஸ்லின் மற்றும் ஜெயக்குமார் என்பவரின் 5 வயது மகள் அக்ஷயா ஆகிய இருவரும் டியூஷன் சென்றுவிட்டு நேற்று மாலை வீடு திரும்பியுள்ளனர். வீடு திரும்பிய சிறுமிகள் 2 பேரையும் புதுக்கோட்டையை சேர்ந்த தம்பதியினர் கடத்த முயன்றுள்ளனர். அப்போது அவர்களின் கையை கடித்துவிட்டு சிறுமிகள் தப்பியோடியதை கண்டு அப்பகுதி மக்கள் கணவன் மனைவி இருவரையும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அங்கு முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகுந்து தம்பதியை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அக்ஷய் என்ற 7 வயது குழந்தை சிறுமியையும் ஜோஸ்லின் என்ற 7 வயது சிறுமியும் 2 பேரும் அதாவது டியூஷன் சென்று கொண்டு வரும் வேளையில் பாய் வியாபாரம் பண்ணதற்காக ஒரு கணவன் மனைவி இருவரும் வந்திருக்கார்கள். அவர்கள் என்ன பாயால் அவர்களை மூடி கர்ச்சிப்பு ஆலை வாயில் மூடி இருக்காங்க. அது அந்த டைமில் அது சிறுமி அவரது கையை கடித்து விட்டு உதறி விட்டு தப்பித்து தன்னுடைய பெற்றோர்களிடம் போய் கூறியுள்ளார். பெற்றோர்கள் பொதுமக்களுக்கு தகவல் கொடுத்து பொதுமக்கள் அவர்களை பிடித்து கீரிப்பாறை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளோம். கீரிப்பாறை காவல் நிலையத்தில் உள்ளவர் ஆய்வாளர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். சென்னை தாம்பரத்தில் 3வது ரயில் முனைய பணிகள் இம்மாத இறுதியில் முடிவடையும் என தென்னக ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி தெரிவித்துள்ளார். தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் ரயில்வே குடியிருப்பு பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ளிட்ட புதிய கட்டிடங்களை தென்னக ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி நேற்று மாலை திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம்பரத்தில் 3வது ரயில் முனையம் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவடையும் எனவும் தெரிவித்தார். இந்திய ரயில்வே வாரியம் ரயில் பெட்டிகளை ஒதுக்குவதை பொறுத்தே ரயில் முனையம் செயல்பட தொடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ரயில் பெட்டிகள் ஒதுக்கப்பட்ட பின் 3வது முனையம் அமைப்பதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் வசிஷ்ட ஜோரி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர்கள் பேரணி சென்றனர். மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் 21வது நாளாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று நெடுவாசல் பகுதி மக்கள் பேரணி நடத்தினர். நெடுவாசல் போராட்ட களத்தில் தொடங்கிய இந்த பேரணி நல்லாண்டால் கொள்ளை போராட்ட களத்தில் முடிவடைந்தது. கைக்குழந்தைகளுடன் பெண்களும் இதில் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக வீடுகளில் இன்று கருப்பு கொடி ஏற்றி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். நாங்கள் இந்த போராட்டம் எங்களுக்கு இது கைவிடுற வரைக்கும் மத்திய கவர்மெண்ட் பகிரங்கமாக அறிவிக்கிற வரைக்கும் நாங்கள் கைவிடவே மாட்டோமுங்க. இதால் எங்கள் வாழ்வாதாரம்லாம் பாதிக்குது, விவசாயம்லாம் இல்லை, எல்லாமே இப்போ நட்ட நடவு கூட தண்ணி பார்த்தாம நாங்கள் கல்லையை பிடுங்காமல் கடலையெல்லாம் பிடுங்கலைங்க, எந்த வேலையும் பார்க்கல. பாருங்க, எங்க மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நீங்க ஏற்படுத்தணும் எப்படி சொன்னீர்களோ அதே மாதிரி எங்க மக்கள்கிட்ட அணுகுங்க, எங்க மக்களுடைய குறையை கேளுங்க, எங்கள்கிட்ட அணுகி கேட்டு அந்த கஷ்டத்தை உணர்ந்து அதை பார்த்தாச்சும் நிப்பாட்டுங்க ஐயா.
தமிழகத்தில் கிடப்பில் உள்ள திட்டங்களை செயல்படுத்துவது கோரி வரும் 14ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெடுவாசல் போராட்டத்திற்கு மத்திய அரசுதான் காரணம் என குறிப்பிட்டார். மாநில அரசு வேண்டாம் என கூறும் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த முயற்சிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் வாசன் கோரிக்கை விடுத்தார். எந்தெந்த பிரச்சனைகள் நிலுவையிலே இருக்கிறது, எந்தெந்த பிரச்சனையிலே கிடப்பிலே கிடக்கிறது மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உட்பட்ட பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் பட்டியலிட்டு மாவட்ட தலைநகரங்களிலே மாவட்ட தலைவர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இயக்கத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் பொதுமக்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் நீர் எடுக்க வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப் பெறக் கோரி பாஜக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் அருகே நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கோக், பெப்சி போன்ற குளிர்பான நிறுவனங்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப் பெற வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்றி தடுப்பணை கட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்து தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒகேனக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்ற 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முதலைப்பண்ணை அருகே ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு தாமதமின்றி அமைத்தல், நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழக ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மகாசபை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பசும்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 40 ரூபாயாகவும், எருமைப்பால் விலையை லிட்டருக்கு 50 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும், கால்நடை தீவனத்திற்கு 50% மானியம், ஆவின் பால் பரிசோதனையில் ISI ஃபார்முலாவை பயன்படுத்துதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. 15 நாட்களுக்குள் பால் கொள்முதல் விலையை உயர்த்தாவிட்டால் வரும் 22ஆம் தேதி ஆவின் பால் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதென்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அரசாங்கம் உடனடியாக ஆவின் பாலுக்கு லிட்டருக்கு 10 ரூபாய் விலை உயர்வும், இப்போது 41 ரூபாய்க்கு விற்கின்ற விற்பனை விலையை 50 ரூபாயாக உயர்த்த வேண்டும், லிட்டர் பாலுக்கு 5 ரூபாய் உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும், இன்சூரன்ஸ் திட்டத்தை 100% அரசு செலவிலே அமல்படுத்த வேண்டும், கால்நடைகளுக்கு தீவனத்தை முழு விலையிலே அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி இப்போது இந்த மகாசபை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு சமர்ப்பிக்கின்றோம். கோவையில் தங்க நகை கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பெரிய கடை வீதியில் சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான சபரீஷ் ஜுவல்லரி, விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான ராமு அன்கோ, கருப்ப கவுண்டர் வீதியில் உள்ள சௌபர் நிகாஸ் ஜுவல்லரி உள்ளிட்ட நகை கடைகளில் 10 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது கடைகளில் விற்பனையை நிறுத்திய அதிகாரிகள் நகை இருப்பு மற்றும் விற்பனை விவரங்களை கேட்டறிந்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 2 மணி நேரம் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மீது லஞ்சம் வாங்கிய புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூரை சேர்ந்த வழக்கறிஞர் தட்சிணாமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான நிலத்திற்கு நீதிமன்ற உத்தரவின்படி பாதுகாப்பு அளிக்க ஆம்பூர் காவல் கண்காணிப்பாளர் பிலிப் கென்னடி 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பிலிப் கென்னடியிடம் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையின் போது நிலத்திற்கு வேலி அமைக்க லஞ்சம் கேட்டதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து காவல் கண்காணிப்பாளர் பிலிப் கென்னடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே மின்வேலியில் சிக்கி கால்களில் காயம் ஏற்பட்டதால் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் பள்ளிக்கு சென்று +2 தேர்வு எழுதி வருகிறார் அரசு பள்ளி மாணவர் முரளி.
ஒசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் முரளி கடந்த 23ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கியதில் படுகாயமடைந்தார். கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முரளி தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸில் பள்ளிக்கு சென்று +2 தேர்வுகளை எழுதி வருகிறார். இதற்காக அவருக்கு பள்ளியில் தனியாக ஒரு அறை வழங்கப்பட்டுள்ளது. மின்வேலி அமைத்த நபர்களும் ஊர் மக்களும் கொடுத்த பணத்தை கொண்டு மருத்துவமனையில் மாணவர் முரளி சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை அம்பத்தூர் அடுத்த கொரட்டூர் ஸ்ரீனிவாசபுரம் நியாய விலைக் கடைக்கு அருகே கேட்பாரற்று 200 கிலோ ரேஷன் அரிசி கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் அம்பத்தூர் பகுதிகளில் பரவலாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. கொரட்டூர் சாவடி தெருவிலும் நியாய விலைக் கடையில் அரிசி, பருப்பு போன்றவை கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.